எப்படி தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு, இந்தியாவின் வளர்ச்சிக்கு பல தேவைகளை பூர்த்தி செய்த நமது அருமை தலைவர் பெருந்தலைவர் காமராசர் அவர்களைப் போலவே இன்று ஒரு இளைய காமராசராக நமது ராகுல் காந்தி இருக்கிறார். நமது இளைய காமராசர் எனக்கு முன்னாடி பேசிய கூட்டத்தில் கூட சொன்னார், சாதாரண ஒரு டிஷர்ட் ஒரு ஜீன்ஸ் போட்டு வர்றாரு. ஆமா, டிஷர்ட் ஜீன்ஸ் போறாரு, ஓகே. வயது ஆனால் 55, வயது கம்மி தான். ஆனா பாக்குறதுக்கு 25-30 வயது தான் இருக்கும். இதையெல்லாம் இன்றைய மக்கள் வந்து பாக்குறாங்க. ஒரு ஜீன்ஸ் பேண்ட், டிஷர்ட் போட்டு எங்க வர்றாரு, போறாரு, நடக்கிறாரு. கன்னியாகுமரியில இருந்து டெல்லி, காஷ்மீர் வரைக்கும் நடக்கிறார். அங்கிட்டு மும்பை வரைக்கும் நடக்கிறார். எவ்வளவு கிலோமீட்டர், பல ஆயிரம் கிலோமீட்டர் வந்து நடந்து போறாங்க. ஆனால் அவர் பள்ளியில் படிக்கும் பொழுது அவங்க பாட்டியை சுட்டு கொண்டாங்க. சின்ன பிள்ளை. நம்ம வீட்டுல பாட்டி வந்து ஒரு ஹார்ட் அட்டாக்லயோ இல்ல ஒரு உடல் உபாதையிலையோ இறந்து போனா கூட நம்ம பிள்ளைங்களை, சின்ன பிள்ளைங்களை வந்து தேத்த முடியாது. ஆனால் அந்த குடும்பத்தில் சின்ன வயதில், சிறு வயதில் பாட்டியுடன் ஓடி விளையாண்டு விட்டு பள்ளிக்கு சென்ற அந்த சிறுவருக்கு திரும்பி வரும்பொழுது பாட்டியை சுட்டு கொன்று விட்டார். இளம் வயதில், அவர் இளம் வயதில் பள்ளியில் படிக்கும்போது அவருடைய தகப்பனார் எப்படி நமது தமிழ்நாட்டு மண்ணில். அவைய மக்களே, இன்றைய பார்வைகள் எல்லாம் அவருடைய ஜீன்ஸ் பேண்ட்லயும் டிஷர்ட்லயும் இருக்கிறதை விற்று அவருடைய காலங்கள் எவ்வளவு கொடுமையானது. அது போன்ற அந்த கொடுமையான காலங்கள் நமக்கோ நமது குடும்பத்தினருக்கோ வந்தால் நாம் குடும்பம் எப்படி இருக்கும்? எவ்வளவோ குடும்பங்கள் இங்கு இது போன்ற ஒரு உயிர் தியாகங்கள் செய்த பல சுதந்திர போராட்ட வீரர்கள் முதற்கொண்டு இன்று அனைவரும் ஏதோ ஒரு அரசாங்க ஊதியம் ஏதோ ஒரு பக்கம் செட்டில் ஆகி ஒதுங்கிடுவாங்க. ஆனால் மீண்டும் 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 நான் செத்தாலும் பரவாயில்ல, இந்த நாடு நல்லா இருக்க வேண்டும் என்று, தமிழ்நாட்டுக்காக மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலமும் சிறப்பாக நல்லா வளர்ந்து வர வேண்டும் என்று அயராது உழைத்துக் கொண்டிருப்பவர் நமது ராகுல் காந்தி அவர்கள்.